என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. மழை பெய்த குளிருடைய தன்மை பூமியில் நிறையவே இருக்கிறது பார்க்குறோம். மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும், முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த குளிர்காலமும் மழைக்காலமும் ஏன் வருகிறது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மூட்டு வலிகளும் வேதனைகளும் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். இந்த மூட்டு வலிகளுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும், பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட குளிர்காலங்களில் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் நம்மை சிரமப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறத பார்க்குறோம். இயற்கையான முறையில் குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற முடக்குவாதம், சரவாங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு சிறு கைமருந்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மூன்று பொருட்கள் தான் இதை செய்வதற்கு தேவை. கடுக்காய், சீந்தில் கொடி, சுக்கு. கடுக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை, உள்ளுறுப்புகளுடைய செயல்படுகின்ற விகிதத்தை மாற்றக்கூடிய அழகான ஒரு பொருள்னு சொல்லலாம் அந்த கடுக்காய். இரண்டாவது சீந்தில் கொடி. உடலில் ஏற்படுகின்ற தேவையற்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறைத்து உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சீரான மாற்றத்தை கொண்டு வந்து உடலை பலப்படுத்துகின்ற விஷயம். சுக்கு. உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், குறிப்பாக செரிமான நேரங்களில் நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகளை குறைத்து அவற்றை வெளியேற்றி உடலை பலப்படுத்துகின்ற ஒரு பொருள். இந்த 3 பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். 3 பொருட்கள் திரும்பவும் சொல்கிறேன். கடுக்காய் 1 பங்கு, சீந்தில் கொடி 1 பங்கு, அது கூட சுக்கு 1 பங்கு. இந்த 3ஐயும் 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லி தண்ணீராக குறைத்து விடுங்கள். வடிகட்டுங்கள். காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மதியம் மற்றும் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இந்த ஒரு கஷாயத்தை, இதை வலி கஷாயம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில். இந்த வலி கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 3 வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டு பாருங்கள். படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், வேதனைகள் இவையெல்லாம் குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட தும்மல், மூக்கு ஒழுகுகின்ற பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம அனைவருக்குமே இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்காக தினசரி அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறதையும் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனாலும் அலர்ஜி தீர்ந்த பாடு கிடையாது. அதே போல் குளிர்காலம், மழைக்காலம், தூசுக்கள் இருக்கக்கூடிய இடம், அதிகமாக புகை இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னா சொல்லவே வேணாம், உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பாதித்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடுவதையும் பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன இந்த வலி கஷாயம் அதற்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சீந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய். 1 பங்கு சீந்தில் கொடி, 1 பங்கு சுக்கு, 1 பங்கு கடுக்காயுடைய தோல், 3ம் சம அளவு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து இதை போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது போல அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவையற்று ஏற்படுகின்ற குதிகால் வலி இருக்கிறத பார்க்குறோம். காலையில் தூங்கி எழுந்துக்கிறோம், நடக்க முயற்சி பண்ணுறோம், நடக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 அடி நடக்க முடியவே முடியாது. குதிகாலில் சுருக்குன்னு குத்துற வலி இருக்கும். ஒரு 10 அடி நடந்த பிறகு அது சரியாகிறத பார்க்க முடியும். அதே போல் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும், சில அடிகள் எடுத்து வைக்கின்ற வரை நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நடக்க முடியறத பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதை குறைக்கக்கூடிய, வலிகளை இயற்கையாகவே நீக்கக்கூடிய ஒரு கஷாயம் இந்த வலி கஷாயம்னு சொல்லலாம். சீந்தில் கொடி 1 பங்கு, கடுக்காய் 1 பங்கு, சுக்கு 1 பங்கு, 3 பொருட்கள் தான்.
நன்றாக கொதிக்க வைக்கிறோம். 300 மில்லி தண்ணீரில் 100 மில்லியாக குறைக்கப்பட்டு வடிகட்டப்பட்டு காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் இந்த குதிகால் வலியை குறைக்க உதவுகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு பசியின்மை, ஜீரணமின்மை, செரிமானமின்மை, அதைவிட முக்கியமாக மலச்சிக்கல் அப்படிங்கிற 4 பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், குறிப்பாக வெளி உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள், அதே போல் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பாக நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் அதிக நேரம் கழித்து நேரம் கிடைக்கும்போது மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா உடல் சோர்வுடைய விகிதமும் உடல் எடையுடைய அளவும் மிக அதிகரித்து போயிருக்கிறத பார்க்க முடியும். உடல் எடை குறைப்புக்கான முயற்சிகள் என்ன செய்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அதில் மாற்றமற்ற ஒரு சூழல் இருந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும், குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த வலி கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. சுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடலில் இருக்கக்கூடிய செரிமானத்தை தூண்டக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை, ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை ரொம்ப அழகாக உடம்புல சேர்த்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொருள் சுக்கு. கடுக்காயை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது மட்டுமல்ல, உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை அதிகமாக்கி உடலை பலப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பொருள்னு சொல்லலாம். 3வது சீந்தில் கொடி. சீந்தில் கொடியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து. பொதுவாக செரிமானமின்மை, ஜீரணமின்மை, புளித்த ஏப்பம் ஏற்படுவது, வயிறு எரிச்சல் ஏற்படுவது, உணவின் மேல் அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பது, பசி எடுக்கிறது ஆனாலும் சாப்பிட முடியவில்லைன்னு சொல்கிறது, இரவு உண்ட உணவு 12-1 மணி வரை விழிக்கும் போது கூட நெஞ்சிலேயே இருப்பது போல சொல்வது, இதெல்லாமே பித்தத்துடைய காரணிகள். இந்த பித்தத்துடைய காரணியை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சீந்தில் கொடிக்கு உண்டு. சம பங்கு சீந்தில் கொடி, கடுக்காய், இஞ்சி அல்லது சுக்கு, இந்த 3ஐயும் எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள் தீர்வதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, 3 பொருட்களும் மிகச் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை ஒரு மூலிகை தேநீராக, வழக்கமாக காஃபி டீ குடிக்கின்ற பழக்கத்தெல்லாம் நிறுத்தி ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியல் கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சிகள், மனிதர்கள் இதுவரைக்கும் கற்பனை செய்திராத பல்வேறு விதமான புதிய திசைகளில் அறிவியலினுடைய பாதைகள் பயணப்படுவது, இதையெல்லாம் நாம் நீண்ட காலமாக பார்த்து வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மனிதகுலம் பல்வேறு விதமான நன்மைகளை இதன் மூலமாக பெற்றிருக்கிறது என்பதையும் கூட நாம் மறந்துவிட முடியாது. எப்படி இந்த உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல மிகப்பெரிய தீமைகளை கொண்டு வந்ததோ, அதற்கு நிகராக மிகப்பெரிய நன்மைகளையும் கூட கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம், உண்மை. ஆனால் அறிவியல் என்பது இப்பொழுது மனிதர்களுடைய கையை விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு, அறிவியல் மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு, அல்லது மனித குணத்தினுடைய அறம் சார்ந்த அடிப்படைகளையே தகர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் என்பது சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் இன்று உலகத்தை ஆட்டி படைக்கிறது. அப்படி அதற்கு ஒரு சாட்சியமாக சமீபத்திய பல அறிவியல் ஆராய்ச்சிகள், சோதனைகள் என்பது மனிதகுலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக உருமாறி இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது சில தினங்களுக்கு முன்பு வந்த செய்தி, உலகில் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் அது. சீன விஞ்ஞானி ஒருவர் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியிருப்பதாக அறிவித்திருக்கிறார். இது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது. சீன அரசாங்கம் இதை பற்றிய விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஜெனட்டிக்கலி எடிட்டட் பேபிஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை மாற்றி அமைப்பது. இதற்கு அந்த விஞ்ஞானி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நியாயம் என்னவென்று சொன்னால், அந்த குழந்தைகள் ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகள்,
அந்த குழந்தைகளினுடைய டிஎன்ஏயில் செய்த மாற்றங்களின் மூலமாக அவர்கள் எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் ஹெச்ஐவி என்று சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்படாத வகையில் அந்த டிஎன்ஏயை நாங்கள் மாற்றியமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது கேட்பதற்கு மிகவும் ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மைதானே என்று கூட ஒரு பொதுமக்கள் நினைக்கக்கூடும், பலரும் நினைக்கக்கூடும். ஆனால் மனிதனுடைய இயற்கையான குணநலன்கள், இயல்புகள், உடல் அமைப்புகள் இது எல்லாமே அவற்றினுடைய தன்னியல்பான நிலையில் உருவாக வேண்டும். அவற்றில் மனிதர்கள் கை வைக்க ஆரம்பித்தால், அவற்றை மனிதர்கள் திட்டமிட்டு மாற்றியமைக்க முடியும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய குழப்பங்களுக்கும் தீமைகளுக்கும் இட்டு செல்லும். இது அறிவியல் ஆராய்ச்சிகளினுடைய அடிப்படை வழிகாட்டுதல் அறம், எதிக்ஸ், அந்த எதிக்ஸிற்கு எதிரானது என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் இயற்கையினுடைய வழிமுறைகளை, பாதைகளை, அதனுடைய தேர்வுகளை நீங்கள் எல்லாவற்றிலும் குறுக்கிட்டால் அதனுடைய விளைவுகள் என்பது மிக மிக விபரீதமாக இருக்கும். அப்படி பார்க்கிற போது நீங்கள் எதிர்காலத்தில் சில குறிப்பிட்ட வகையான குழந்தைகளை திட்டமிட்டு உருவாக்க முடியும். குறிப்பிட்ட நிறமுள்ள குழந்தைகள், குணமுள்ள குழந்தைகள், குறிப்பிட்ட உடல் தன்மையுடைய குழந்தைகள், இப்படியாக திட்டமிட்டு உருவாக்குவதன் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு சமநிலையற்ற தன்மை உருவாக்க முடியும். டிஎன்ஏ என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக இயற்கையாக உருமாறி வளர்ந்து வந்த ஒன்று. அவற்றை இன்று அறிவியல் ரீதியாக மாற்றியமைப்பது என்பது மனிதர்களுடைய உற்பத்தியை ரோபோக்களினுடைய உற்பத்தி போல மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. இதை பார்க்கிற போது ஏற்கனவே நீங்கள் செயற்கை நுண்ணறிவுத்துறையின் மூலமாக, செயற்கை அறிவுத்துறையின் மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய துறைகளின் மூலமாக இன்றைக்கு மனிதர்களைப் போலவே செயல்படக்கூடிய ரோபோக்களை இன்றைக்கு உருவாக்கிவிட்டார்கள். இந்த ரோபோக்கள் நாளைக்கு போர்களில் கூட ஒரு வீரர்களாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்களுக்கு எதிராக அவை வன்முறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் வருகின்றன. அதாவது ரோபோக்கள் மனிதர்களாக போல செயல்படுவதை தாண்டி இப்பொழுது மனிதர்களையே ரோபோக்கள் போல நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையையும் அறிவியல் மூலமாக எட்டுகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது மனிதகுலத்திற்கு எதிரான, மனிதகுலம் உருவாகி வந்த அந்த இயற்கையான பாதைக்கு எதிரான ஒரு குற்றம் என்று சொல்லலாம். இன்று இதோடு மனிதர்களுடைய அறிவுத்திறன், சிந்தனைத்திறன் சார்ந்த விஷயங்களில் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களில் இது போன்ற ஒரு விஷயங்கள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. முக்கியமாக சமீபத்தில் இந்த ஒரு ஜியோ என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய பருவநிலை பயங்கரவாதம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன இந்த ஜியோ என்ஜினியரிங் என்று பார்த்தால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவநிலையை நீங்கள் செயற்கையாக மாற்றியமைப்பது. உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்தில் செயற்கையாக மழையை உருவாக்குவது. அந்த மழையில் நீங்கள் ரசாயனங்களை கலந்து அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களின் மீது பெய்யக்கூடிய மழையில் நீங்கள் கதிரேக்கம் போன்ற விஷயங்களை உருவாக்க முடியும் என்பதுதான் அது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சில பகுதிகளில் நீங்கள் மேகங்களுடைய போக்கையை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த ஜியாலஜிக்கல் இன்ஜினியரிங், ஜியோ என்ஜினியரிங் என்கிற முறையை நீங்கள் கையாள்வதன் மூலமாக உலக பருவநிலையை கட்டுக்குள் கொண்டு வருவது. எப்படி இந்த குழந்தைகள் பிறப்பது, மனிதர்களுடைய சிந்தனை திறன் என்பதெல்லாம் இயற்கையானதோ அதுபோன்றுதான் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள். ஆனால் ஏற்கனவே மனிதர்கள் செய்த குற்றங்களின் விளைவாக, புவி வெப்பமயமாதலின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு இன்று ஒரு சவால்களை மனிதகுலம் சந்தித்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பூமி மிக ஆபத்தான ஒரு இடத்திற்கு சென்று விட்டது. இந்த நிலையில் இந்த பூமியினுடைய பருவநிலையை மிகப்பெரிய அபாயத்திற்கு உள்ளாக்கியது மட்டுமல்ல, இந்த ஜியோ என்ஜினியரிங்கின் மூலமாக, பருவநிலை பயங்கரவாதத்தின் மூலமாக பருவநிலையை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருகிற முயற்சியை அமெரிக்காவின் உளவுத்துறையான CIA போன்றவை அதில் அக்கறை காட்டுகின்றன, அதற்கான ஆராய்ச்சியில் அக்கறை காட்டுகின்றன என்பதை நாம் இந்த இடத்தில் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் எல்லாவற்றையுமே கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது, ஒரு மழை பெய்வதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு விடுவது, ஒரு குழந்தை பெறுவதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு விடுவது என அறிவியலை இயற்கையினுடைய அனைத்து விதமான தன்னியல்பான நிகழ்வுகளுக்கும் மேலான ஒரு கருவியாக கொள்வதன் மூலமாக இந்த கருவி யார் கையில் இருக்கிறதோ, இந்த ஆயுதம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் எல்லா விதமான கட்டுப்பாட்டையும் கொண்டு வருவதன் மூலமாக மனிதகுலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறது.
அறிவியல் என்பது மனிதகுலத்தை மேம்படுத்தியது போய் மனிதகுலத்திற்கு உன்னதங்களை கொண்டு வந்தது போய் அது மனிதகுலத்தினுடைய அனைத்து இயற்கையான பாதைகளின் மீதும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் கவலையுடன் சிந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் மீரா ராகவன். சிறுநீரகவியல் அப்படிங்கிற இந்த துறை யூரோ கைனகாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மகப்பேறு மருத்துவர்னா தெரியும். ஆனால் இது சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, சிறுநீரகவியல் சார்ந்த என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கான ஒரு தீர்வு என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். இன்றைக்கி ஒரு பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வந்தாலே அது ரொம்ப இன்டிமேட். அது ஒரு சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கணும், வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதில் இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா யூரோ கைனகாலஜி இந்த துறை வந்து இன்றைக்கி அதிகப்படியாக வளர்ந்துருக்கு. ஓரளவுக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வும் இருக்குது. இது சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு மருத்துவரை போய் அணுகலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த துறை வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சிறுநீரகவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை பெண்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஏன் ஏற்படுது, அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் இன்றைக்கி துணிஞ்சு இதை எடுத்துக்கிறதுக்கு வராங்க, இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல்ல இந்த புதிய துறை, இந்த துறை பற்றியே பேசுவோம். இன்றைக்கி ஓரளவுக்கு யூரோ கைனகாலஜி அப்படிங்கிறது இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ யூரோ கைனகாலஜி அப்படிங்கிற இந்த துறை பற்றி சொல்லுங்கள். யூரோ கைனகாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கே பிரத்யேகமாக வரக்கூடிய சிறுநீர் பிரச்சனை, இல்லை சிறுநீர் பையில் வர பிரச்சனை, பாதையில் வர பிரச்சனை, இல்லை கர்ப்பப்பை இறங்குதல், அடி இறங்குதல், இல்லை பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு பகுதியோட அடித்தளம் அது தளர்ந்து கொடுக்குது, அல்ல அதோட டிஸ்ஃபங்க்ஷன், இதெல்லாம் பற்றின ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சப்ஸ்பெஷாலிட்டி தான் யூரோ கைனகாலஜி. அதில் இன்க்ளூடட் வந்து இந்த மோஷன் கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை அந்த மோஷன் போகிறச்சு டிஃபிகல்ட்டி இன் பாசிங் மோஷன் ஆர் டிஃபிகல்ட்டி இன் கண்ட்ரோலிங் தி motion and leakage of motion also, because ஏன்னா இதோட இன்ஜுரியும் happens pretty much around the delivery time. ரொம்ப பிக் பேபி இருந்தாலோ, இல்லை ஃபோர்செப்ஸ் போட்டு எடுத்தாலோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது டேர் வந்து இருந்தாலோ, அதை சரியாக கண்டுபிடிச்சு அதோட எக்ஸ்டென்ட்டை சூச்சர் பண்ணாமல் இருந்தாலோ அந்த பிற்காலத்தில் அந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அதோட வித்து வந்து அரவுண்ட் டெலிவரி டைம் அப்படிங்கிறதுனால இது ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரிய வருது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு மருத்துவரை போகணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இப்போது பொதுவாக இந்த பெல்விக் ஃப்ளோர்லேயே ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பாதிப்புன்னு தெரியறதுக்கே நிறைய டைம் ஆகும். சில பேர் இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறோம். யூரினரி லீக்கேஜ் அப்படின்னு வரும்போது இல்லை இது வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை போக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இந்த சிறுநீரகவியல் அதாவது யூரோ கைனகாலஜின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது போலவே சிறுநீர் கசிவு, பெண்களுக்கு தன்னிச்சையாகவே சிறுநீர் வெளியேறுதல் தான் இன்கான்டினன்ஸ் இல்லை சிறுநீர் கசிவுன்னு சொல்கிறோம். சில பேருக்கு பிளாடர் அதாவது சிறுநீர் பையோட திசுக்கள் ரொம்ப வேகமாக அதிதீவிரமாக வேலை செய்யறதுனால இந்த பிரச்சனை ஏற்படலாம். இது எப்படி கண்டறியலாம் அப்படின்னா அடிக்கடி வாஷ்ரூம் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க, இல்லை வரும்போது அவசரமாக வரும், கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், பாத்ரூம் போகிறதுக்குள்ளே அது லீக்கேஜ் ஆகிடும், அந்த நீர் கசிவு இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்களால உணர முடியும். ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் உடல் பருமன் ஒரு காரணம்,
தனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது, அவசரமாக நடந்து போக முடியல, அதனால அப்படி ஆகுது, இல்லை எனக்கு சக்கரை கண்ட்ரோலில் இல்லை அதனால அப்படி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தானே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறதோ, இல்லை இது வந்து இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவங்களே அதுக்கு ஒரு காரணம் பிறப்பிச்சுக்கிறதோ இருக்கே ஒழிஞ்சு அவங்க அதுக்காக வேண்டி ஒரு பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நாடணுங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ தேங்க்ஃபுல்லி இந்த நிறையா செய்தித்தாள்கள் எழுதுறது மூலமாக, அப்புறமா நிறைய ஊடகங்கள் மூலமாக, நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுனால அவங்க முன் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதில் ஏதாவது ப்ராப்ளமா, பிளாடர் பின்னால் ஏதாவது பிரச்சனை வருமா, பிளாடர் இறங்கிருத்தான்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா, இப்படி தானாக முன் வந்து அதை பற்றி கேட்குறாங்க. சில பேருக்கு இருமினா, தும்பினா, சிரிச்சா, இல்லாட்டி ஏதாவது உடற்பயிற்சி பண்ணால், இப்போ எல்லா பெண்களும் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறது கிடையாது. நிறைய பேர் மவுண்டன் ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்படுறாங்க, மேரத்தான் ரன்னராக இருக்காங்க, இல்லை அவங்க ஸ்விம்மிங் பண்ணுறாங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காரணமாக அவங்களுக்கு அந்த அழுத்தம் ஏற்பட்டு சில டைம் சிறுநீர் கசிவு இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் அது வராது. அப்போ ரொம்ப இருமல் இருந்தால் அது சில பேருக்கு வர்றது ஒரு இயல்பான விஷயம். பட் எப்போ இருமினாலும் தும்பினாலும் லீக்கேஜ் ஆகிறதோ, இல்லாட்டி இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கிறதுனால நீர்க்கசிவு இருக்கிறதோ ஒரு இக்னோர் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. அதுக்கு காரணம் நான் பெல்விக் ஃப்ளோர்னு சொன்ன அந்த அடித்தள திசுக்கள் நலிந்து விடுறதுனால அந்த பிளாடருக்கும் அந்த நீர்ப்பை பாதைக்கும் சரியான சப்போர்ட் கிடைக்காததுனால தான் அந்த மாதிரி ஆகுது. அதுக்குன்னு பிரத்யேகமான சில உடற்பயிற்சிகள் ரொட்டீனில் பண்ணணும். அதை வந்து பெண்கள் முதல்லேருந்தே பண்ண ஆரம்பிக்கணும், வாழ்நாள் முழுக்க செய்யணும் அந்த வலிவடைய செய்யறதுக்கு. ஓகே மேடம். அப்படி அது வந்துடுதுன்னா அதை தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் நம்மளால முடியும். எப்படிலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ரீசன்ஸ் காரணங்களையும் இன்னும் விரிவாக பேசணும். ஒன்று நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, ஒரு பெரிய குழந்தை, ஹெவி வெயிட்டாக இருக்கிற ஒரு குழந்தை, ப்ரெக்னன்சி டெலிவரி டைம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பெண்களுக்கு இப்போ சில வியாதிகள் இந்த வயசில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எப்போ ஏற்படும்? ஒரு சர்ஜரி இதுதான் ஒரு காரணமா, இல்லை எதனாலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே, இந்த சிறுநீர் கசிவு இல்லை இந்த சிறுநீர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீர் கசிவை மட்டும் எடுத்துட்டாக்க அது வந்து யூஸ்வலி 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அதிகமாக காணப்படுறது. அப்படி நான் சொல்லிட்டா சின்ன வயசில் வராதுன்னு அர்த்தம் இல்லை. சின்ன வயசில் இருக்கிற பெண்களுக்கும் இல்லை பெண் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் முக்கால்வாசி பேருக்கு 40 வயசுக்கு மேலே இது தீவிரமாக அது ஒரு பிரச்சனையாக தெரிய வருது. பார்க்க போனால் பெண்களுக்கு இந்த பெண் குழந்தைங்களுக்கு இருக்கிற பெட் வெட்டிங் ப்ராப்ளம் கூட சில சமயங்களில் அது வந்து இந்த தீவிரமாக வேலை செய்கிற பிளாடரோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இளம் பிராயத்தில் அது பெட் வெட்டிங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்லை அவங்களோட பேட் வாஷ்ரூம் ஹேபிட்ஸ், அதாவது இப்போ இருக்கிற பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஹைஜீன் நல்லா இல்லை, டாய்லெட் நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்ப நேரம் டாய்லெட் போகாமல் இருப்பாங்க, பாத்ரூம் போகாமல் இருப்பாங்க. ரெண்டாவது தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, இல்லாட்டி அந்த பாத்ரூம் அடக்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா நான் இது ஃப்ரெஷ் இது க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ண அவங்களோட பிளாடர் ஒரு தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால கூட சிறுநீர் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பூச்சி, வயிற்றில் பூச்சி புழு இருக்கிற பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு இந்த அரிப்பு காரணமாக நைட்டில் பெட் வெட்டிங் ப்ராப்ளம் அதிகமாக காணப்படும். இப்போல்லாம் நம்ம யங் அடல்ட்ஸ்லேயே நிறைய ஒபிசிட்டி, உடல் பருமனை பார்க்குறோம். சில பேருக்கு நீரிழிவு நோய் கூட வந்துடுது அந்த டைமில். அதனால கூட இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடரோ இல்லை நீர்க்கடுப்பு ப்ராப்ளமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் தான் டயபெட்டிஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் 18-19 வயசுலேயே டயபெட்டிஸ் பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உடல் பருமனும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இல்லாட்டி லைஃப் ஸ்டைல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. செகண்ட், அதிகமாக காஃபி, டீ மற்றும் இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அதிதீவிரமாக வேலை செய்கிற ஓவர் ஆக்டிவ் பிளாடருங்கிற பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காஃபியோ டீயோ ஒரு பிளாடரை ஓவராக வேலை செய்யக்கூடிய தன்மை உடைய பொருட்கள். அதை ஜாஸ்தி உட்கொண்டா இந்த மாதிரி அடிக்கடி பாத்ரூம் போகிற உந்துதலோ இல்லை போகும்போது அவசரமாக வர ஃபீலிங்கோ இல்லை அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கர்ப்பப்பை நீக்கி இருந்தால்,
அது ஒரு காரணமாக அமையும். இப்போ கர்ப்பப்பைங்கிறது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, அதான் குழந்தை பெத்தாச்சே எடுத்து போட்டுடுங்க, உங்களுக்கு தான் பீரியட்ஸ் நின்றுச்சு எடுத்துடுங்க, அப்படி அர்த்தம் இல்லை. ரீப்ரொடக்ஷன், அதாவது குழந்தை பேர், அப்புறமா மென்ஸ்ட்ருவேஷன், மாதவிடாய் மட்டுமே கர்ப்பப்பைக்கான ஃபங்க்ஷன் கிடையாது. அது அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு ஆர்கன் இல்லை. அது பெல்விக் ஃப்ளோர் அடித்தளத்துக்கு முக்கியமான சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஆர்கன். இப்போ நீ கொடையை பார்த்துருப்பீங்க, கொடையில் மேலே ஒரு டாப் இருக்கும், அது வந்து எல்லா கம்பியும் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மேலே இருக்கிற டாப்பை நம்ம கழட்டிட்டோன்னா எல்லா கம்பியும் உள்புறமாக விழுந்துடும். ஆமாம், அதுதான் கர்ப்பப்பையோட ஃபங்க்ஷன். அந்த லிகமெண்ட்ஸ், அந்த மசில் எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் சப்போர்ட்டாக அது இருக்குது. அதை நம்ம நீக்கிட்டோன்னா எல்லாமே உள்பக்கமாக கீழே வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. விஜைனா மட்டும் இல்லாமல் நீர்ப்பையும் சேர்ந்து குடல் பகுதியும் சேர்ந்து அது கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் அடி இறங்குதல் இல்லை கர்ப்பப்பை இறங்குதல்னு சொல்கிறோம். ஸோ செய்ய வேண்டிய காரணங்களுக்காக கர்ப்பப்பையை நீக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், சும்மாவே கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்குது, இல்லை மெனோபாஸ் டைமில் கொஞ்சம் அதிகமாக ப்ளீடிங் காணப்படுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, ஒரு சிறிய கர்ப்பப்பை ஃபைப்ராய்டோ கட்டியோ இருக்குது, அப்படிங்கிறதுக்கு வேண்டி கர்ப்பப்பையை இளம் பிராயத்திலேயே நீக்கி விடுதல் அறுவை சிகிச்சை மூலமா மிகவும் ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பிற்காலத்தில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்கள், நீர்ப்பை இறங்குதல், அடி இறங்குதல் மற்றும் சிறுநீர் கசிவு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, எஸ்பெஷலி ஹிஸ்டரெக்டமி ஆனவங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள்லாம் 70 வயசுக்கு மேலே அசாதாரணமான லாஞ்சிவிட்டி இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது மெனோபாஸ் முடிஞ்சு அவங்க நீண்ட நாள் காலம் வாழறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மெனோபாஸ்னாலையும் ஏஜ்னாலையும் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ இளம் பிராயத்தில் ஹிஸ்டரெக்டமி பண்ணுறது மிகவும் ஒரு தவறான விஷயம். கூடுமான வரையில் அதை தடுக்க வேண்டும். இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு வருவோம் மேடம். இப்போ ட்ரீட்மெண்ட்னா எப்படி இருக்குது? இப்போது ஒரு ப்ராப்ளமோட சிவியாரிட்டி நம்மளுக்கு எப்படி தெரியும்? எந்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் இருக்குது? கண்டிப்பாக எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மைல்டு, இப்போ எனக்கு வந்து காஃபி டீ குடித்தா அதிகமாக இருக்குது, இல்லாட்டி நைட்டில் ரொம்ப தண்ணி குடித்தேன்னா நான் அடிக்கடி நைட்டில் பாத்ரூம் போகிறேன், எனக்கு வந்து தூக்கம் கெடுது, இல்லை நான் ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமல் இருந்தால் அவசரமாக வந்தால் காலோட நீர் கசியுது, இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அட்வைஸ் மட்டுமே பண்ணால் போகிறோம். அவங்க நைட்டில் ரொம்ப தண்ணி குடிக்காமல் அவங்கள அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும். 9 மணிக்கு மேலே ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க, 2 கப்புக்கு மேலே காஃபி டீ ஜென்ரலாகவே யாருமே குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பின்பற்றணும். உடல் பருமனை ஒரு 5 கிலோ கம்மி பண்ணாலே இந்த இன்கான்டினன்ஸோ சிறுநீர் கசிவிலையோ கொஞ்சம் மேம்பாடு காணப்படும். சிகரெட் ஸ்மோக்கிங்கோ புகையிலை யூஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா அதுவே ஒரு இருமலுக்கு ஒரு காரணமாக அமையும். ஆஸ்மா நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், சக்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்ட்ரோல் கொண்டு வரது மூலமாகவே ஒரு 30% இந்த பிரச்சனையை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா ஜிம் போகிறதோ கார்டியோ பண்ணுறதோ கிடையாது. இந்த பெல்விக் ஃப்ளோர் என்ற அடித்தள மசில்க்குன்னு பிரத்யேகமாக சில உடற்பயிற்சிகள் இருக்குது. இது வந்து கீகல்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். நான் யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு 2 தொடைக்கு நடுவிலும் ஒரு சின்ன குஷனோ டவலோ வச்சுட்டு அந்த குஷனை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அமுத்துறதுக்கோ ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி முதல்ல கார்த்தால ஒரு 20 தடவை, சாயந்தரம் ஒரு 20 தடவை பண்ணிங்கன்னா அந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் வலிவடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு 30% இம்ப்ரூவை கொண்டு வரும். இதையும் மீறி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஸ்டிமுலேஷன் மூலமாக கூட நம்ம சிறுநீர் கசிவை கட்டுப்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் மீறி அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க, தினைக்கும் அவங்களுக்கு சிறுநீர் கசிவு இருக்குது, ஒரு நார்மல் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அம்மா பார்த்தேன், அவங்க வந்து தன் பேர குழந்தைங்களை கூட கொஞ்சம் விருப்பப்படுறத, ஏன்னா தன் மேலே அந்த யூரின் ஸ்மெல் வந்துட்டே இருக்குது. அவங்க தன்னை வந்து ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிறாங்க, யாரோடையும் சகஜமாக பேசிக்க முடியறதில்ல, ஒரு நாளைக்கு 4 புடவை வரைக்கும் மாற்ற வேண்டியிருக்கு. இது டெஃபினெட்லி வெரி பிக் இம்பேக்ட் இல்லையா அவங்களோட வாழ்க்கை தரத்தில். அவங்களோட ரொட்டீனாக அவங்களால சரிவர செய்ய முடியாதப்போ என்னைக்கு அந்த பாதிப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக இதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது.
ஸோ டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி அவங்களுக்கு அந்தந்த பிரச்சனையோட தீவிரத்தின் மூலமா நம்ம உடற்பயிற்சி மூலமாகவோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவோ இல்லை சர்ஜரி மூலமாகவோ தீர்வு காண முடியும். இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இல்லாட்டி அதி தீவிரமாக வேலை செய்யலை சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெட் வெட்டிங் இருந்தால் ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அவங்க தூங்கும்போது கொரட்டை விடுறாங்களா? அவங்க தூங்கும்போது கொரட்டை விட்டுட்டு டே டைம்லலாம் டிவி பார்த்துட்டே தூங்குறாங்களா? எப்போ பாரு டே டைமில் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கா? அப்படிங்கிறத கண்டறிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களில் கொரட்டை விடுறது ரொம்ப பேர் கிடையாது. யூஸ்வலாக அது ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் பெண்களில் கொரட்டை விட்டாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கும், கழுத்து பகுதி ரொம்ப தடிமனாக இருக்கும், கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கும், பிரெட் வெட்டிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்னோர் பண்ணுறதுனால மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் தட்டுப்பாடாயிடுது. அப்போது இந்த மூளை வந்து பிளாடர் மேலே செலுத்தக்கூடிய கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால பெட் வெட்டிங் இருக்குது. பெட் வெட்டிங் இவங்களெல்லாம் பொறுத்த வரையில் ஒரு வார்னிங் அறிகுறி. இது கீழே ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு அபாயக்குறியாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போலேன்னா அவங்களுக்கு பின்னால் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பெட் வெட்டிங் மூலியமாக நம்ம அறிஞ்சோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடும்னு அதுக்குன்னு ஸ்லீப் ஸ்டடி பண்ணி ஆக்சிஜன் குறைஞ்சா அவங்க தூங்கும்போது ஆக்சிஜன் செலுத்தினா பிற்காலத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கையோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற இந்த பெட் வெட்டிங்கையும் மொத்தமாக நம்மளால் க்யூரும் பண்ண முடியும், ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் கண்டிஷன் அறுவை சிகிச்சை அப்படின்றீங்க. ஸோ இதில் அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம்? வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, காம்ப்ளிகேஷன் வராதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணுவோம், மினிமல் ஆக்சஸ் சர்ஜரின்னு வந்துடுது. நுண்துளை அறுவை சிகிச்சை. இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மூலயமா நீர்ப்பைக்கு கீழே அந்த பாதையை தளர்ந்து போகிற இடத்துல நம்ம ஒரு டேப்போ ஸ்லிங்கோ போட்டு அதை தூக்கி வச்சு தைக்க முடியும். அப்படி இருக்கிறது அந்த பெர்மனண்ட்டாக இருக்கும் அந்த டேப்பு. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் டேப்பு போடுறதுனால சில பேருக்கு அந்த டேப் வந்து வெளியில் வரலாம். அவங்க சரியான லெவலுக்கு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாட்டி இல்லாட்டி அந்த மெனோபாஸ் ஆகி ரொம்ப நாள் ஆனதுனால அந்த வெஜைனல் டிஷ்யூ வந்து தொய்வடைஞ்சு அது சரியாக ஃபார்ம் ஆகாமல் ஹீல் ஆகாமல் இருந்தால் அந்த டேப் வந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் 10 பேரில் ஒருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம முன்கூட்டியே அது கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுத்து கரெக்டான டேப்பை பொருத்தினோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன் சைஸ் வில் நாட் ஃபிட் எவ்ரிபடி. எல்லாருக்கும் ஒரே டைப்பை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த டேப் சம்டைம்ஸ் வேலை செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த வெயிட் காரணமாக தான் இந்த பிரச்சனை ஆகுது. ஸோ வெயிட்டை குறைக்காம ஓரளவுக்கு நம்ம இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டா ஒரு லீன் பர்சனுக்கு என்ன சக்ஸஸ் ரேட்டோ அதை நம்மளால் இவங்களுக்கு கேரண்டி பண்ண முடியாது. ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்வேன்னா, ஒரு 100 பேருக்கு நம்ம இந்த சர்ஜரி பண்ணோன்னா 90% வரைக்கும் இதுக்கான தீவிரத்தை குறைக்கலாம், இதற்கான தீர்வை காண முடியும். 100% சக்ஸஸ்ங்கிறது எதுலேயுமே சொல்ல முடியாது. ஓகே, எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் வியாதி அப்படின்னாலுமே அதற்கான தீர்வு இருக்குது அப்படின்னாலும் நம்ம வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுவோம். ப்ரிவென்ஷன் அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வருமுன் காப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் உச்சிதமானது. வந்துடுச்சு அதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வராமல் எப்படி தடுக்கிறதுனா, எல்லா பெண்மணிகளும் பேறுகாலத்திற்கு பிறகு அவங்க ஒரு 6 வாரம் ஆன பிறகு சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ அவங்க பெல்விக் ஃப்ளோரை வலுப்படுத்தக்கூடிய இந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸை முறையாக தினமும் செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளையும் ஒரு 20 தடவையான செஞ்சால் எவ்வளவு நாள் செய்யணும்? வாழ்நாள் முழுக்க செய்யணும். மோஸ்ட்லி ஆஃப்டர் மெனோபாஸ் இன்னும் நல்லாவே செய்யணும். இது வந்து செஞ்சோன்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் தளர்ந்து கொடுக்கறத நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்,
தடுக்க முடியும். இதனால் வரக்கூடிய அந்த சிறுநீர் கசிவு, பிளாடர் இறங்குதல், அடி இறங்குதல் போன்ற பாதிப்புகளை நம்மளால் போஸ்ட்போன் செய்ய முடியும், இல்லை மொத்தமாகவே தடுக்க முடியும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், எடையை கரெக்டாக வச்சுக்கணும். அவங்க ஹைட்டுக்கேற்ற எடை, வயசுக்கேற்ற எடை. அதிக பருமன் இருந்தால் இந்த பிளாடர் பிரச்சனை ஜாஸ்தியாகும், அடி இறங்குதல் பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஸோ எடையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். உடற்பயிற்சியை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். பெண்கள் பை நேச்சர் அவங்க 4 கிலோ வெயிட்டுக்கு மேலே தூக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ரொஃபஷன் காரணமாகவோ, இப்போ தினக்கூலி வேலை பண்ணுறாங்க, இல்லை நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனோட கேரராக இருக்காங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் இந்த பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஜாஸ்தி. அவங்க டெஃபினட்டாக அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை பண்ணணும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அணுகணும். வராமல் தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக அவங்கள அதை செய்யாதேன்னு சொல்ல முடியாது. அதை செஞ்சாலும் அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஜென்ரலாக பெண்கள் 4 கிலோ வெயிட்டுக்கு மேலே தூக்கினா இந்த பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மெனோபாஸ் ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறமா அவங்க டாக்டரே போய் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அடிக்கடி நீர்க்கடுப்பு வரும், ஒரு விதமான ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க கீழே விஜைனால். அது ஹார்மோன் டெஃபிஷியன்சினால் ஏற்படுது. அப்படியே விட்டுட்டா அவங்களுக்கு இந்த சிறுநீர் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்காக கூச்சப்படாமையும் இல்லை பேடாக ஃபீல் பண்ணாமல் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அணுகி அதுக்காக பிரத்யேகமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். அது ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட். அதுக்காக ஹார்மோன் க்ரீம் ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. அதை ஒரு கூச்ச ஸ்வபாவத்தை விட்டுட்டு, இல்லை நானும் நல்லா இருக்கணும், இந்த பிரச்சனை எனக்கு ஒரு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க வாய் விட்ட சொல்லி அதுக்கான தீர்வு முயற்சியை ஏற்படணும். அவ்வளோதான். ஒரு சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவராக இன்னைக்கு பெண்கள் சார்ந்த ஒரு பிரத்யேகமான பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்னன்றதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். ஒரு யூரோகைனகாலஜி அப்படிங்கிற துறை எதை உள்ளடக்கியதாக இருக்குது, ஒரு யூரினரி சார்ந்த அந்த கசிவுன்ற பிரச்சனை எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஏற்படும், அதில் வராமல் தடுக்கணுன்னா என்ன பண்ணணும், வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை, ஒரு கட்டத்திலையும் அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலீஃப் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அறுவை சிகிச்சை மூலமாகவும் இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டிசம்பர் 6 என்பது இரு வகைகளில் இந்த நாட்டிற்கு துயரமான நாள். ஒன்று, மாமேதை அறிவுச்சூடர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த நாள் டிசம்பர் 6, 1956 அவர் மறைந்தார். இன்னொரு துயரம், சிறுபான்மையினருடைய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு அயோத்தியிலே அந்த அவர்களினுடைய வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டதே, அதுவும் டிசம்பர் 6, அது 1992. எனவே 2 துயரங்களை இந்த நாள் சுமந்திருக்கிறது. நாம் அம்பேத்கர் பற்றி இந்த நாளில் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து அவருடைய செய்திகளை படிக்க வேண்டும். அதற்கு முன்னால் இப்படி அயோத்தியிலே அன்றைக்கு இடிக்கப்பட்ட மசூதியை தொடர்ந்து இன்றைக்கு மறுபடியும் அந்த இடத்திலே கலவரங்கள் தூண்டப்படுகின்றன என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த மீலாது நபி அன்று தாஜ்மஹாலுக்குள் உள்ளே புகுந்து நாங்கள் சிவபூஜை செய்வோம் என்று சொன்ன 2 அமைப்புகள், பஜரங் தள், துர்காவாகினி என்கிற 2 அமைப்புகள் தாஜ்மஹாலுக்குள் புகுந்து, நாம் அறிவோம் தாஜ்மஹாலினுடைய வரலாற்று பின்னணியை. அது ஷாஜஹானாலே எழுப்பப்பட்ட ஒரு அழகிய கல்லறை, உலக அதிசயங்களில் ஒன்று. இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருந்து அந்த தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். அயோத்திக்கு அடுத்தது அவர்களினுடைய குறி இப்போது தாஜ்மஹாலாகத்தான் இருக்கிறது. மத வெறிக்கு அந்த அழகிய கட்டிடத்தை பலியாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதற்கான முன்னோட்டமாகத்தான் மீலாது நபி அன்றைக்கு அவர்கள் உள்ளே புகுந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட துயரங்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. சிறுபான்மையினருக்காக, பெண்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த மாமேதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை வெறும்
ஒரு சாதியின் தலைவரை போல காட்டுவது அவரை சிறுமைப்படுத்துவதாகும். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமில்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சிறுபான்மையினருக்காகவும் கூட குரல் கொடுத்திருக்கிறார். மிக சரியாக அம்பேத்கரினுடைய அந்த கருத்துகள் ஆழ பதிந்திருக்குமானால் இந்த சமூகம் இன்னமும் மேம்பட்டு வளர்ந்திருக்கும். அவருடைய கருத்துகள் திரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் காலகாலமாக அவரை வெறும் சாதி தலைவராக காட்டியும் இந்த நாட்டில் வளர வேண்டிய ஒரு சமதர்ம சிந்தனையை மறைத்து விட்டார்கள். அம்பேத்கர் மாட்டுக்கறி உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லாத ஒன்றை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செத்துப்போன விலங்குகளை சுமக்காதீர்கள், இறந்து போன விலங்குகளின் கரியை உண்ணாதீர்கள் என்றுதான் அம்பேத்கர் சொன்னார். அதை அழுத்தமாக சொன்னார். அதை அவர் சொல்லுகிற போது அவர் பயன்படுத்திய சொற்கள் மிக ஆழமானவை. அவர் கேட்டார், அவர்கள் பசுவின் பாலை அருந்துவதும் நீங்கள் இறந்து போன பசுவை சுமப்பதுமாக இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த நாட்டில் இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும்? அவர்கள் பசுவின் பாலை அருந்துகிறார்கள், பசுவை எங்கள் தாய் என்கிறார்கள். அம்பேத்கர் கேட்கிறார், பசு உங்கள் தாய் தானே, பிறகு ஏன் இறந்து போனதற்கு பிறகு உங்கள் தாயை எங்களிடம் கொடுத்து சுமக்க சொல்கிறீர்கள்? நீங்களே சுமந்து அடக்கம் செய்யுங்கள். அப்படி தாய் போன்ற பசுவை எங்களிடம் கொடுக்கிற நீங்கள் உண்மையிலேயே உங்களை பெற்றெடுத்த தாய் இறந்து போனால் அந்த பிணத்தையும் எங்களிடம் கொடுப்பீர்களா? நமக்கு நன்றாக தெரியும், அவர்களிடம் ஒரு பழக்கம் உண்டு. அந்த சமூகத்தில் இறந்து போனால் இன்னொருவரை வந்து அழைத்து தூக்கி செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அப்படியானால் பசுவை மட்டும் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? பசுவை மட்டும் ஏன் நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும்? அதனால்தான் அந்த தலித் மக்களுக்காக அம்பேத்கர் உரத்து குரல் கொடுத்து சொன்னார், நீங்கள் செத்துப்போன விலங்குகளை சுமக்காதீர்கள், எரிக்காதீர்கள், அது நம்முடைய வேலை இல்லை. யார் வளர்க்கிறார்களோ அவர்களே அதையும் செய்யட்டும் என்று சொன்னார். அதற்கும் அன்றைக்கே கேலி பேசினார்கள். அதற்கு அப்போதே அவர்கள் முகத்தில் அறைந்தாற்போல் விடைகளை சொன்னவர்தான் அம்பேத்கர் அவர்கள். அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? அதுவும் கேசரி என்று ஓர் இதழ் வந்து கொண்டிருந்தது. அந்த கேசரி இதழ் யாரால் தொடங்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அந்த கேசரி இதழில் என்ன எழுதியிருந்தார்கள் என்றால், அம்பேத்கர் செத்துப்போன மாடுகளை விலங்குகளை சுமக்காதீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி மாடுகளை சுமந்து போகிற போது அந்த மாட்டினுடைய கொம்பு, இறைச்சி, தோல் இவைகளின் மூலமாக ஒரு மாட்டிற்கே 500 ரூபாய்க்கு குறையாமல் கிடைக்கும். 500 ரூபாய் என்பது அன்றைக்கு ஒரு பெரிய தொகைதான். 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு குடும்பமே உண்ணலாம். அதனை இந்த அம்பேத்கர் கெடுக்கிறார், அவர்களுக்கு எதிரானவராக இருக்கிறார் என்று அவர்கள் அந்த மக்களை நோக்கி பேசினார்கள். எப்படியாவது அந்த மக்களுக்கு அம்பேத்கர் மீது கோபம் வந்து விடாதா, வருகிற வருமானத்தையும் கெடுக்கிறாரே என்று எண்ணமாட்டார்களா என்று முயற்சித்தார்கள். அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார், கேசரி இதழை சார்ந்த ஒரு நண்பரை ஒரு கூட்டத்தில் பார்க்கிற போது, நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே, அதற்கு இந்த இடத்திலேயே விடை சொல்லட்டுமா அல்லது ஏதேனும் ஒரு கூட்டத்தில் சொல்லவா? கூட்டத்தில் சொல்லுங்கள், அப்போது தானே மக்களுக்கு போய் சேரும். வேறு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், அதற்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். இல்லை இல்லை, இந்த ஒரு சந்தேகத்திற்கு நீங்கள் சொன்னாலே போதும், அந்த மக்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்கள் ஏன் கெடுக்க வேண்டும் என்பதற்காக. நல்லது. அம்பேத்கர் கேட்டார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 5 குழந்தைகள். என் அண்ணனுக்கு ஒரு 5-6 குழந்தைகள். ஓ, அப்படியானால் உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா என்றார். ஆம், பெரிய குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு உங்களுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு வருமானம் இருந்தால் நல்லது தானே. நீங்களே இந்த செத்த மாட்டை சுமந்து கொண்டு போனால் அல்லது அடுத்தவன் வீட்டில் இறந்து போன மாட்டை வாங்கி நீங்கள் சுமந்து அதை அடக்கம் செய்தால் அந்த மாட்டினுடைய கொம்பு, இறைச்சி, தோல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அந்த 500 ரூபாயை நீங்கள் ஏன் வீணாக இழக்கிறீர்கள்? அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பமே பல நாட்கள் உண்பதற்கு அந்த தொகை போதுமானதாக இருக்கும். ஏன் இவர்களிடம் கொடுக்கிறீர்கள்? இவர்கள் வேறு ஏதாவது வேலை செய்து கொள்ளட்டும். நீங்கள் அந்த 500 ரூபாயை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அதுவும் நீங்கள் வளர்த்த மாடு, உங்களுக்குத்தான் முதல் உரிமை, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு கொஞ்சம் முகத்தில் அறைந்தாற்போல் இருந்தது. அம்பேத்கர் சொன்னார், நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? எங்களை ஏன் செய்ய அந்த வேலையை திணிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக பொருளாதாரத்தில் நாம் இழந்தாலும் குற்றமில்லை, இந்த பணிகளை செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்பதற்கு மிக அருமையான ஒரு விளக்கத்தை அம்பேத்கர் சொன்னார். அந்த வரியை நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அண்ணல் குறிப்பிட்டார், பொருளாதாரம் என்பது முக்கியமானது தான். ஆனாலும் பொருளாதாரத்தை விட சுயமரியாதையே மிக முக்கியமானது.
பொருளாதாரம் நமக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டும். ஆனால் பொருளாதாரத்தை விட சுயமரியாதை நம் உடலோடு ஒன்றி போனதாக இருக்க வேண்டும். முதலில் சுயமரியாதை, பிறகுதான் பொருளாதாரம் என்று மிக தெளிவாக அன்றைக்கு அம்பேத்கர் குறிப்பிட்டார். அன்று அவர் குறிப்பிட்டது இன்றைக்கும் பொருந்தும், என்றைக்கும் பொருந்தும். அவருடைய வரிகளை அவருடைய நினைவு நாளில் நாம் நினைவு கூர்வோம். வணிகத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் ஒரு தொழிலதிபருக்கோ ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான அதாவது பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், அதுக்கு எப்படி முதலீடு கொண்டு வரலாம், என்ன மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு கடன் பாரோ எப்படி பண்ண முடியும், அதே மாதிரி புதுசாக என்ன மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி தனித்தனியாக நான் சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா போன கொஞ்சம் வாரமாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஷேர் வாங்கி விற்கிறதுனா என்ன, ஷேர்னா என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஷேருக்கும் ஒரு ஃப்யூச்சரில் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், எதனால் நம்ம இதை வாங்கணும், இதனால் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஷேர்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்க போகிறாரு. அந்த ஷேரோட விலை HCLங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறாரு. அந்த ஷேரோட விலை ஒரு 1000 ரூபான்னு வச்சுப்போம். 1000 ரூபா பையர் சைடில் கொட்டேஷன் போட்டிருந்தாங்கன்னா செல்லர் சைடில் 1001 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் விற்கணும்னு நினைக்கும் போது பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு என்ன ரேட் இருக்கோ அதில் தான் போய் விற்க முடியும். அதாவது 1000 ரூபாவில் விற்பாங்க. அதுமாதிரி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா பெஸ்ட்டு என்ன சீப்பஸ்ட்டு ரேட் அவைலபிளாக இருக்கோ அதில் தான் வாங்க முடியும். அது 1001 ரூபான்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 1000க்கும் 1001 ரூபாய்க்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது, 1 ரூபா. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள், கொஞ்சம் நிறைய தெரிஞ்ச விஷயமா இருந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு பதிலாக 1001 ரூபா 1000 ரூபா 75 பைசான்னு போட்டு அந்த ரேட்டை விற்பாங்க. இது ஒரு டெலிவரி முறையில் ஒரு ஷேரை விற்கிறதுக்கு உண்டான ஒரு கொட்டேஷன் போடுறதுக்கு உண்டான வித்தியாசம். இது ஃபியூச்சர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இப்போ சொல்ல போனது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சருக்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருங்கிறத நீங்கள் ஒரு லாட் கூட வாங்கலாம், 1 ஷேர் கூட வாங்கலாம், 2 ஷேர் கூட வாங்கலாம், 5 ஷேர் கூட வாங்கலாம். ஆனால் அதே ஃபியூச்சருங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் மினிமம் வாங்கி ஆக முடியும். ஒரு லாட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ HCLங்கிறத ஒன்று வாங்குறீங்கன்னா அவங்க 500 ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் 1000 ரூபாயாக இருந்துச்சுன்னா 500 × 1000 5 லட்ச ரூபாங்கிறது தான் உங்களோட லாட்டோட டோட்டல் வேல்யூ. உங்கள் லாட்டோட டோட்டல் ஷேர் 500. இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் போய்ட்டு ஒரு HCL வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட லாட் 1, அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் 500. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஷேர் கூட வாங்கலாம். ஆனால் லாட்டில் ஃப்யூச்சரில் வாங்கும்போது ஒரு லாட்டு தான் வாங்க முடியும், அதுக்கு குறைச்சலாக வாங்க முடியாது. 1, 2 அப்படி தான் போக முடியும். அடுத்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதில் வாங்குகிற ஒரு ஷேரையும் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஷேருன்னு வாங்கிட்டிங்கன்னா அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டெலிவரியாக வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் அதே ஃப்யூச்சர்ஸுங்கிறத எடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் உங்களோட டெலிவரி எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக உங்களோட கான்ட்ராக்ட், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பொசிஷனோட கான்ட்ராக்டை எவ்ரி மந்த்து வியாழக்கிழமை அன்னைக்குள்ளே கடைசி வியாழக்கிழமையில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும், கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்குண்டான லாப நஷ்டங்கள் அன்றைக்கே முடிஞ்சிடும். மூணாவது பார்த்திங்கன்னா இது முதல்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய எப்போ எக்ஸ்பைரி ஆகுது இல்லை டெலிவரி எடுக்க முடியுமான்னு. மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வாங்கியிருக்கும்போது ஒரு ரெகுலரான ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி ஃப்யூச்சரில் போய்ட்டு ஒரு லாட் வாங்கியிருக்கீங்க. இதில் நீங்கள் போடக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஷேரில் பார்த்திங்கன்னா உங்களோட மினிமம் அமௌண்ட்டு அதில் இருக்கிற முதல்ல வாங்கக்கூடிய ஒரு ஷேர் 1000 ரூபா தான் உங்களோட மினிமம் அமௌண்ட்டு. ஆனால் இதே ஃப்யூச்சரில் வாங்கும்போது உங்களோட மினிமம் அமௌண்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் HCL ஷேராக இருந்தது, HCLோட ஃப்யூச்சராக இருக்குன்னா அவங்க 500 ஷேர் மினிமம் லாட்டுன்னு வச்சுருந்தாங்கன்னா 1000 ரூபா ப்ரைஸாக இருந்ததுன்னா அது 5 லட்ச ரூபாயாக இருந்ததுன்னா
உங்களோட மார்ஜின் வந்து அப்ராக்சிமேட்டாக 16% வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட விலை வந்து நீங்கள் கட்டக்கூடிய மார்ஜினோட விலை அரௌண்ட் 90,000 ரூபா வந்துடும். அப்ராக்சிமேட்டாக ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களோட லாட்டோட மார்ஜின் வந்து 50,000 ரூபா ரேஞ்சில் இருக்கும். நான் சொல்கிறது வந்து இதே வந்து 1000 ரூபா ஆயிருந்ததுன்னா 250 ரூபா லாட்டை 250 ஷேர் வந்து ஒரு லாட்டை வச்சுருந்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களோட மார்ஜின் வந்து 50-60,000க்கு மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களோட ஷேருக்கு 50,000 ரூபா உங்கள் ஒரு லாட் வாங்குறீங்கன்னா 50,000 ரூபா அங்கே பணம் கட்டி ஆகணும். இங்கே ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா பணம் கட்டினா போதும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஷேர் ரெகுலராக வாங்கும்போது உங்களுக்கு என்றைக்கு தோணும் போதோ அன்றைக்கி நீங்கள் விற்றுக்க முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கம்பல்சரியாக எவ்ரி மந்த் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே க்ளோஸ் பண்ணியே ஆகணும் உங்களோட கான்ட்ராக்டை. அதே மாதிரி ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்டிங் வாங்கினதுக்கப்புறம் அதை வெளியில் உங்களோட பேங்க்லேயே எங்கேயோ கொடுத்து அதில் 50% மார்ஜின் வாங்கிக்கலாம், 50% ஃபண்டிங் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டே வந்து டோட்டல் வேல்யூவில் 15% தான். ஸோ அந்த 15% கட்டி ஒரு 100% உண்டான வியாபாரத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்ஜின் பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, லோனே வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக அதில் கிடைக்கிது. அதை 100% வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை ஒரு 15% பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃப்யூச்சர் சம்மந்தமாக இன்னும் என்னென்ன நீங்கள் பார்க்கணும், இதில் என்ன உங்களோட அட்வான்டேஜ் இருக்குங்கிறத மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருந்தது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கும் சில பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். குழந்தை வளர்ப்பு பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியாதா சார், நாங்கள் வளர்க்காத குழந்தையா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துறவி ஓஷோ ஒரு முறை ஒரு அழகான கதை சொன்னாருங்க. ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் இடத்துல ஒரு தாய் தந்தை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு 2 பிள்ளைகள். முதல் பிள்ளை வந்து தங்கமான பிள்ளை, நான் சொன்னதை அப்படியே கேட்கும், நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும், அடம் பண்ணாத கொடுத்ததை வாங்கிக்கும். ஆனால் 2வது பிள்ளை இருக்கே ரொம்ப அடம் பண்ணுது, பயங்கரமாக அடம் பண்ணுது, எதையுமே கேட்குறது இல்லை, பிடிவாதமாக இருக்குது, தான் வச்சு தான் சட்டங்குது. இப்போ 2வது பிள்ளைய முதல் பிள்ளை மாதிரி மாற்றுறது எப்படி? 2மே பொம்பளை பிள்ளைங்க. 2வது பிள்ளைய முதல் பிள்ளை மாதிரி மாற்றுறது எப்படி? இதுதான் கேள்வி, பெற்றோர் கேட்ட கேள்வி. அதுக்கு ஓஷோ சொல்கிறாரு, உங்கள் கேள்வியே தப்பு. உங்களுடைய முதல் குழந்தையுடைய வளர்ப்பு தான் சரியில்லை, 2வது குழந்தையுடைய வளர்ப்பு சரி. எப்படின்னா, உங்கள் முதல் குழந்தை என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஃபோட்டோ காப்பியாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு பிள்ளையுடைய சுய சிந்தனையை கட்டுப்படுத்தி விட்டீர்கள். பிள்ளைக்கு இப்போ சுயமாக சிந்திக்கவே தெரியல. உங்கள் காலம் வர பிள்ளை நீங்கள் சொல்கிறத கேட்கும், உங்கள் காலத்துக்கு அப்புறம் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும். ஆக அதை வந்து கைப்பிடிச்சி எவ்வளோ தூரம் தான் கூட்டே போவீங்க? அந்த முறை தவறு. உங்கள் 2வது குழந்தை வளர்ந்திருப்பது மிகச்சரி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறதுனால வேறுபடுது, மாறுபடுது, தன்னுடைய கருத்தை வலியுறுத்துது, அதனால தான் அடம் பண்ணுதுன்றீங்க நீங்கள் அதை வந்து. ஆனால் யோசிக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதனுடைய வளர்ச்சி தான் ரொம்ப சரி. ஏன்னா அது ஒவ்வொரு தடவையுமே தனக்குத்தானே சிந்திச்சு தானே முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுது. ஒரு சிக்கலான நேரம் வருகிற போது 2வது குழந்தையால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். முதல் குழந்தை திணறிடும், ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கும். ஆக நீங்கள் ஏன் உங்களுடைய நகலாக உங்களுடைய பெரிய குழந்தையை உருவாக்குகிறீர்கள்? சுயமாக சிந்திக்க விடுங்க. இப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் 2வது குழந்தை இல்லை, முதல் குழந்தைய தான். போய் முதல் குழந்தையை சுயமாக சிந்திக்க கற்றுக் கொடுங்க அப்படின்றார். இவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? நம்ம வீடுகளையும் 2 குழந்தைங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 குழந்தைங்கிட்டே அந்த பெரும்பாலும் இந்த வேறுபாடை பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம சிந்தனையும் மாறணும் இல்லையா? நம்ம நினச்சது செய்கிறது தான் சரின்றது தப்பு இல்லை, அவங்க சுயமாக சிந்திக்கிட்டோம். ஆக இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு 3 ஸ்ட்ராட்டஜிங்க. 1, குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கொடுங்க நிறைய. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சி கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருக்கோம். இங்கே ஓடாத, அங்கே ஓடாத, அப்படி போகாத, இப்படி போகாத, அப்படி போனால் இப்படி ஆகிடுவேன், இப்படி போனால் அப்படி ஆகிடுவேன், மண் பக்கம் போகாத, கல் பக்கம் போகாத, இப்படியாங்க நம்மளெல்லாம் வளர்த்தாங்க. நம்மளாம் என்ன பண்ணாங்க, அவுத்து விட்டாங்க, எங்கேனாலும் போ. ஏன்னா 4 பிள்ளை 5 பிள்ளைங்க இருந்தது அந்த காலத்தில். எங்கேனாலும் போ, எங்கேனாலும் வா, ஒரு இஷ்டத்துக்கு இருப்பான்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஃப்ரீடத்தை நம்ம குழந்தைகிட்ட கொடுக்குறதில்ல. ஒரே குழந்தை 2 குழந்தைங்களால அதிகமான கண்காணிப்புலேயே வச்சுருக்கோம்.
இங்கேருந்து அடுத்த தெருக்கு போயிருப்பான், போனோன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, திரும்ப கிளம்புறப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, வந்துட்டீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு. எத்தனை தடவை தான் அவன் சொல்லுவான்? அவனை போட்டு அப்படியே அந்த ஒரு கண்காணிப்புலேயே வச்சுருக்க, கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே ஒரு விஐபி வச்சுருக்க மாதிரி. அவ்வளவு தேவையில்லை. பிள்ளைங்களை ஃப்ரீயாக விடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் சொல்லிடலாம். இது உன்னுடைய லிமிட், இந்த லிமிட்டை மீறுகிற போது என்கிட்ட வந்து சொல்லு. நீ எங்கே போனாலும் 9 மணிக்குள்ளே வந்துடணும், இந்த எல்லைக்குள்ளே இருக்கணும், இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீ சரி. இதை மாறுகிற போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க, அவ்வளோதான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க கற்றுக்குங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா ஒரு இடத்துல அதுவே எடுத்துக்க போகுது, அது வேறு விஷயம். நம்ம கட்டுப்படுத்துறதுனால மட்டும் பிள்ளைங்க அப்படி கரெக்டாக வந்துடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அன்பாக சொல்வதன் மூலமே பிள்ளைங்க அந்த கட்டுக்குள்ளே வந்துடும். ஆக அன்பை மையமாக வைத்து கொள்ளுங்கள். அரட்டலை, உருட்டலை, அந்த ஒரு கட்டுப்படுத்தலை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் போட்டு பிள்ளையை கட்டுப்படுத்துறத விட, கண்ணா உன் மேல் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன் ராஜா, சரிங்களா, நீ வந்து 9 மணிக்குள்ளே வந்துருப்பா, நீ பார்த்துக்கப்பா, நீ வரலைன்னா அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும், அம்மா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும்ப்பா, ஒரு வார்த்தை சொல்லுப்பா, இதுதான். நீ வரலை மவனே உள்ளே வந்தோன்னு பின்னுவேன் அப்படின்னா அப்படி தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல தான் பிள்ளைகளுக்கு தோணும். எப்படி பின்னுறன்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆக மிரட்டதை விட்டுட்டு அன்பை மையமாக வைத்து நிறைய சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் கட்டுக்குள் இருக்கும்ன்றாங்க. ஆக குழந்தைகளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுங்க, அப்போ தான் அது சுயமாக சிந்திக்கும். நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா சுயமாக சிந்திக்க தெரியாது. கொஞ்சம் வெளியே விடுங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும். நமக்கு என்ன பயம்னா, ஐயோ வெளியே போனால் விழுந்துருமோ, அப்படியா இப்படியா, விழுந்தா என்ன இப்போ, ஸோ வாட், கீழே விழுந்து நீங்களாம் அடிபடாமையாக வளர்ந்துருக்கீங்க. சைக்கிள் ஓட்டினா அவ்வளோ பையன், ஐயோ யாராவது மோதிட்டா எழுதிட்டா, போட்டுப்பா 2 இடத்துல அடிபடட்டும், கீழே விழுகட்டும், எந்திரிச்சு வரட்டும், ஸோ வாட், அதனால் என்ன, நம்ம அப்படித்தானே வந்திருக்கோம். அடியே படாமல் பிரச்சனையே படாமல் பிள்ளையை வளர்த்துற முடியுமா என்ன? அப்படி வளர்த்துட்டாலும் நாளைக்கு பிரச்சனை வந்தால் பிள்ளை ஃபேஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தா தானே அதை எதிர்கொள்ள முடியும். ஆக கொஞ்சம் விட்டு கொடுத்து சுதந்திரத்தை நிறைய கொடுங்க, தப்பில்லை. அன்பை முன்னிலைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா குழந்தை நம்மளை சார்ந்திருக்கணும், நம்ம மேலே அன்பாக இருக்கணும், நாம் அன்பு வைத்திருக்கதையும் புரிந்து கொள்ளணும். ஆக அன்பை மையமாக வைத்துக் கொள்ளுங்கள், சுதந்திரம் கொடுங்க. இது 1. 2வது, நிறைய பாசிட்டிவ் திங்கிங் கொடுங்க, தன்னம்பிக்கை. என்னால் முடியும், உன்னால் முடியும், நிச்சயம் நீ ஜெயிக்க முடியும், நிச்சயம் நீ படிக்க முடியும், உனக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, உனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, நீ படி, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது எதிர்மறையாக அவன் சொல்கிறப்பலாம், சோர்ந்து போகிறப்பலாம் தன்னம்பிக்கை கொடுங்க. கட்டாயப்படுத்தாதீங்க, படுத்தாதீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க. தன்னம்பிக்கையை கொடுக்குற போது குழந்தைக்கு ரொம்ப தேவைப்படுது. எப்படி நீங்கள் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இப்படிலாம் ஒரு ப்ராடக்டை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறீங்களோ, அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அந்த குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்க. முடியுண்டா ராஜா, உன்னால் முடியுண்டா. ஒருவேளை தோற்று போய் வந்தால் கூட திட்டாமல், பரவாயில்ல விடு, அடுத்த தடவை முயற்சி பண்ணு, முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை குழந்தைக்கு கொடுத்துட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். ஒன்று ஃப்ரீடம், இன்னொன்று பாசிட்டிவ் வைப்ரேஷன். 3வது, எல்லாத்துக்கும் மேலே ரோல் மாடலாக நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். குழந்தைகிட்ட கோவப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது. குழந்தைய டயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் டயத்துக்கு வரணும், நீங்கள் லேட்டாக வரக்கூடாது. ஏன்னா குழந்தை சொல்வதை விட நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை கவனிக்கிறது. ஆக குழந்தைக்கு ரோல் மாடலாக நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் குழந்தை கேட்கும், சரியா? ஆக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கிறது முக்கியம். 2வது, அதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கணும். 3வது, ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் குழந்தை நல்லா வளரும். நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்காது, ஃப்ரீடம் இருக்கும். நம்ம தோழமையோடு இருக்கும். அது சொல்லுவாங்களே, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டால் தோழமையோடு இருக்கணும் அப்படிம்பாங்களே, அது தோழமையான அணுகுமுறை. அது அதுக்கு மேலே நம்ம ஒரு 18 வயசுக்கு மேலே நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்த முடியாது. தோளுக்கு மேலே வளர்க்குற போது தோழமையான அணுகுமுறை. ஆனால் அதை இன்னும் முன்னாடியே கொண்டு வந்துட்டிங்கன்னா, அதே தோழமையான அணுகுமுறையை 5 வயசு, 6 வயசு, 7 வயசுலேருந்தே கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடத்திட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சிரமப்படாது, ஸ்ட்ரெஸ் ஆகாது. அப்பாவோ ஒரு உற்சாகத்தோட, அம்மா ஒரு உற்சாகத்தோட, பயம் இல்லாமல் ஒரு அன்போடு பார்க்க கற்றுக்கும். அப்படி வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறார்களாம். இதை நீங்களும் பின்பற்றுங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வளரும். நன்றி, வணக்கம். கடுகளவு செயலும் கடலளவு சொல்லும். கடுகளவு செயல் கடலளவு சொல்லை விடச் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். செயல்தான் முக்கியம். சொல் அதை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த உதவக்கூடிய ஒரு படைக்கலனாக இருக்கலாம். காந்தியடிகள் ஒரு கருத்தை சொன்னார். ஒருவரை திருப்தி செய்வதற்காகவோ அல்லது ஒருவர் கொடுக்கின்ற தொந்தரவை தவிர்ப்பதற்காகவோ சரி என்று சொல்வதை விட உளமார்ந்த உறுதியுடன் முடியாது என்ற உண்மையை சொல்வதே உயர்ந்தது, சிறந்தது என்கிறார் காந்தியடிகள்.